ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 93வது பாடல் பார்க்க போறோம். அருந்ததி கணவன் வேந்தற்கு அருங்கடன் முறையின் ஆற்றி இருந்தருள் தருதி என்ன இருந்துழி இனிது நிற்கு விருந்து இனிது அமைப்பெண் என்னா சுரபியை விழித்து நீயே சுரந்தருள் அமிர்தம் என்ன அருள்மறை சுரந்ததன்றே. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். அருந்ததி கணவன். அப்பொழுது அருந்ததி கணவனான வசிட்ட முனிவன் வேந்தருக்கு, இந்த கௌசிக முனிவனுக்கு அருங்கடன் செய்வதற்கு அரிய உபச்சார கடமைகளை முறையின் ஆற்றி முறை தவறாமல் செய்து இருந்து நீர் இங்கே தங்கியிருந்து செல்ல அருள் தருதி என்ன கருணை செய்க என்று கேட்டுக்கொள்ள இருந்த ஒழி. கௌசிகன் அவ்வாறே அவ்விடம் இருந்த பொழுது இனி நிற்கு விருந்து இனிது இனி உமக்கு விருந்திட்டு இனிதாக அமைப்பெண் என்னா உபசரிப்பேன் என்று கூறி சுரபியை விழித்து உடனே காமதேனுவை அழைத்து நீயே அமிர்தம் சுரந்து அருள் என்ன அமுதம் போன்ற உணவு முதலியவற்றை நீயே இவருக்கு இப்பொழுது சுரந்து அளிப்பாயாக என்று நியமிக்க அருள்முறை அத்தெய்வ பசு வசிட்டன் அருளியபடியே அன்றே அப்பொழுதே உணவு முதலிய உபச்சார பண்டங்களை சுரந்து அளித்தது. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது நம்ம சென்ற பாடல்ல பார்த்தோம்ல, அதாவது விஸ்வாமித்திரர் ஒரு காலத்துல ராஜாவாக ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது அவர் வேட்டையாடுவதற்காக சென்ற பொழுது வசிஷ்டனுடைய முனிவருடைய ஆசிரமத்திற்கு வந்தார் அப்படின்னு. அதனை தொடர்ந்து அங்க இவரு வசிஷ்டர் இவருக்கு எல்லாம் உபசரிச்சாரு அப்படிங்கறதுதான் இந்த பாடல். இதுல வசிஷ்டர் அப்படின்னு சொல்லாம எப்படி சொல்றாரு கம்பர், அருந்ததி கணவன் அப்படின்னு. இங்க அருந்ததி எப்பேற்பட்ட பெருமை மிக்கவள் அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்றாரு. ஏன்னா கற்பில் சிறந்தவள், ரொம்ப மிகவும் மேம்பட்டவள், ரொம்ப உன்னதமான தம்பதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனாலதான் இது கல்யாணத்துல எல்லாம் இது அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பது அப்படிங்கிற சடங்கெல்லாம் இருக்குல்ல. அதாவது நான் உனக்கு வசிஷ்ட முனிவர் மாதிரி நான் இருப்பேன், நீ எனக்கு அருந்ததி மாதிரி இருக்கணும், மனைவி மாதிரி எனக்கு அமைய பெறணும், நம்ம ரெண்டு பேரும் இல்வாழ்க்கையில நல்ல அறங்கள் தூக்கி பிடிச்சு நம்ம ரெண்டு பேரும் இல்லறத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சடங்கெல்லாம். எதுக்கு சொல்ல வரேன், இப்ப பொதுவாவே இப்ப ராமன் அப்படின்னு சொன்னா எந்த ராமனாவெல்லாம் வேணாலும் இருக்கலாம். பரசுராமனா இருக்கலாம், பலராமனா இருக்கலாம், இல்லாட்டி தசரத ராமனா இருக்கலாம். ஆனா தசரத ராமன் அப்படின்னு சொன்னா அங்க முதல் மரியாதை யாருக்கு கொடுக்குறோம்? முதன்மைப்படுத்துறது யார? ராமன் இல்ல, தசரதனை தான். நிறைய ராமன் இருக்கலாம், ஆனா இது தசரதனுக்கு பிறந்த ராமன் அப்படின்னு நம்ம சில பாடல்களுக்கு முன்னாடி கூட பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஜானகி ராமன் கூட சொல்லலாம். அதாவது எந்த ராமன் அப்படின்னு கேட்டா ஜானகி சீதையை மணந்த ராமன் அப்படின்னா அங்க ராமன் இரண்டாவதாக தான் சொல்லப்படுது, சீதை தானே முதல்ல சொல்லப்படுறாங்க. அந்த மாதிரி அருந்ததி கணவன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம உலக வழக்குல சாதாரணமா யாரையாவது அறிமுகப்படுத்தணும்னா இன்னார் இவரு அப்படின்னு சொல்றதுக்கு இவரோட அப்பாங்க இவரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அங்க பிள்ளைக்குதான் பிள்ளை ஏதோ சாதிக்க முடியாத சாதிச்சிருக்கான், அவர் சட்டுன்னு சொன்னா ரொம்ப புகழின் உச்சியில இருக்கான், அதனால இவனை சொல்லி அவங்க அப்பா அவரு அப்படின்னு சொன்னா அப்பாக்கு பிள்ளைனால பெருமை அப்படின்னு அர்த்தம். எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி இங்க அருந்ததி கணவன் அப்படின்னா அருந்ததி ரொம்ப மிக உன்னதமானவள், அவளை மணந்த வசிட்டன் அப்படின்னு இவர் கம்பர் சொல்றாரு. இதுல வேந்தருக்கு அருங்கடன் அப்படின்னு வருது இல்ல, அது கடன் அப்படிங்கிறது கடமையை குறிக்கும். இந்த இடத்துல செய்ய வேண்டிய, யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா செய்ய வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் செய்வது, அதுதான் நம்மளுடைய கடமை. விருந்தோம்பல் செய்வது. நம்ம காலை கடன்கள் அப்படின்னு எதை சொல்றோம்? நம்ம சுவாமிய நினைச்சு நம்ம செய்ய வேண்டிய அன்றாடம் செய்ய வேண்டிய கர்மாக்கள், அதைத்தானே நம்ம காலை கடன் சொல்றோம். அந்த மாதிரிதான் இங்க அருங்கடன் அப்படின்னு சொல்றாரு. முறையாக அதெல்லாம் செஞ்சு விருந்து இனிது சுரபி அமைப்பேன், அதாவது நான் உங்களுக்கு விருந்து அமைக்கிறேன், உங்களுக்கு மட்டும் இல்ல, ராஜாக்கு மட்டும் இல்ல, மொத்த சேனைக்கும். ஏன்னா எல்லாருமா தானே வந்திருக்காங்க வேட்டையாடுவதற்கு, எல்லாருக்கும் நான் விருந்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி சுரபியை கூப்பிடுறார். சுரபியை விழித்து, சுரபி அப்படிங்கிறது
சுரக்கிறது அப்படின்னாலே கேட்பதை கொடுப்பது. அதனாலதான் காமதேனுன்னு பேரு. காமம்னா ஆசை, தேனுன்னா கொடுப்பது. சுரபிக்கு இன்னொரு பேரு கேட்பதை ஆசை. நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு பசு. அது இதெல்லாம் அந்த காமதேனுலாம் பார்க்கடலை கடைந்த பொழுது வந்த பசுமாடு. இது இப்ப பொதுவா நமக்கு ஏதாவது இந்த மாதிரி நம்ம கேட்பதை கொடுக்கக்கூடிய கல்ப விருட்சமா இருக்கட்டும், இல்லாட்டி காமதேனுவா இருக்கட்டும், நம்ம எல்லாம் என்ன கேட்போம்? இந்த உலகத்தையே கேட்போம். ஆனா வசிஷ்டர் என்ன பண்றாரு? அவர் உலகத்தையே கேட்கிறாரு? இல்ல, அவருக்கு என்ன வேணுமோ அதை கூட கேட்கல. அவர் இந்த பசுமாடை எதுக்கு பயன்படுத்துறாரு? அதாவது யாராவது ஆசிரமத்துக்கு தேடி வருபவர்களுக்கு அவர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்வதற்கு தான் சுரபிங்கிற பசு வச்சுட்டு இருக்காரு அவரு, காமதேனுங்கிற பசு. ஏன்னா அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு தவத்தில் உயர்ந்தவர். அதனால இவர் என்ன சொல்றாரு? நீயே அமிர்தம் சுரந்து அருள் அப்படின்னு சுரபியை பார்த்து சொல்றாரு. இந்த இடத்துல அமிர்தம் அப்படின்னா தேவர்கள் சாப்பிடக்கூடிய அமிர்தம் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது அமிர்தம்ங்கிறது ஏதோ சாகாத நெடுவாழ்வு கொடுக்கக்கூடியது தானே ஒழிய இறப்பே இல்லாதது, தேவர்களுக்கெல்லாம் சாவே இல்லை அப்படின்ற பொருள் கிடையாது. நீண்ட ஆயுள், எல்லாருக்கும் கூட அவங்க இருக்கிறதுலே ரொம்ப ஜாஸ்தியான ஆயுள், கிட்டத்தட்ட இரவாமைக்கு சமம். ஆனா இரவாமை இல்ல, தேவர்களுக்கும் ஒரு நாள் எல்லாம் அவர்களுக்கும் இறப்பு உண்டு. ஆனா அமிர்தம்ங்கிறது அதை உட்கொண்டா அவங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி இங்க இந்த இடத்துல ஆனா அது அந்த தேவாமிர்தத்தை குறிக்கல. இந்த இடத்துல அமிர்தம்ங்கிறது உணவை குறிக்குது. இப்ப நம்ம வைணவ பரிபாஷையில திருக்கண் அமுது அப்படின்னா பாயசத்தை குறிக்கும், சாற்றமுது அப்படின்னா ரசத்தை குறிக்கும். அந்த மாதிரி உணவு பண்டங்களை குறிக்கிற மாதிரி இந்த இடத்துல நீயே அமிர்தம் சுரந்து அருள் அப்படின்னா உணவு, அமிர்தம் போன்ற உணவு நம்ம சாப்பிட்டுட்டு அமிர்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படின்னா நிஜமாவே அமிர்தமா இருக்குன்னு அர்த்தமா? இல்ல, அமிர்தம் எப்படி நீண்ட ஆயுளை குடிக்குமோ அந்த மாதிரி நீங்க சமைச்ச சாப்பாடு எனக்கு நீண்ட ஆயுளை தருகிறது அப்படின்னு அந்த அர்த்தத்துல நம்ம சொல்றோம். அந்த மாதிரி இங்கே சாப்பாடை தான் குறிக்கும். அது எல்லாத்தையும் அவர் இது சேனைகளுக்கு, ராஜாக்கு இது எல்லாத்தையும் கொடுக்கிறார் அப்படின்னு இந்த பாடல்ல கம்பர் சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. அருந்ததி கணவன் வேந்தருக்கு அருங்கடன் முறையின் ஆற்றி இருந்தருள் தருதி என்ன இருந்துழி இனிது நிற்கு விருந்து இனிது அமைப்பென் என்னா சுரபியை விழித்து நீயே சுரந்தருள் அமிர்தம் என்ன அருள்மறை சுரந்ததன்றே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.